மக்களே, செம்மையான வேலை வாய்ப்போட தான் நான் உங்களை சந்திச்சிருக்கேன். வழங்குறது யார் அப்படின்னா, டைடல் பார்க் கோயம்புத்தூர்லேருந்து இந்த ஒரு அறிவிப்பு வெளியாகிருக்கு. சரிங்களா? என்ன வேலைக்கு ஆட்களை எடுக்கிறாங்க அப்படின்னா, அசிஸ்டண்ட் மேனேஜர் வேலைக்கு ஹெச்ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டரில் தான் வேலைக்கு எடுக்கிறாங்க. ஒரே ஒரு வேக்கன்சி மட்டும் காலியாக இருக்குங்க. கன்சாலிடேட்டட் பே எவ்வளோ அப்படின்னா 40,000 கொடுக்குறாங்க மாதம் மாதம். சரிங்களா? சம்பளம் சிடிசி அதாவது 40,000 வரும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு. குறைந்தபட்சம் வயது உங்களுக்கு 18 இருக்கணும், மேக்ஸிமம் வயசு 45க்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க தெளிவாகவே தெரிவிச்சிருக்காங்க. இதே மாதிரி ரெகுலராக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இங்கே அவங்க கொடுத்துருக்காங்க என்ன டீட்டெயில்டா அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்துருக்காங்க. கடைசி நாள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு 26/11/2025 5 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷனை நீங்கள் உங்களுக்கு இமெயில் மூலமா அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இமெயில் அட்ரஸ் என்னென்னா hr@tidalcbe.com அப்படின்ற ஒரு இமெயில் அட்ரஸ்க்கு அவங்கள நீங்கள் அனுப்புவீங்களாம். சரிங்களா? அடுத்தது வேலை எங்கேப்பா பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைடல் பார்க் கோயம்புத்தூரில் தாங்க உங்களுக்கு வேலை. என்ன படிப்பு படிச்சிருக்கணும் அப்படின்னா, ஃபுல் டைம் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் படிச்சிருக்கணும். ஓகேங்களா? பிஏஓ எம்பிஏ ஹெச்ஆர் ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. குறைஞ்சபட்சம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் 5 வருஷம் உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எங்கேயாவது இருக்கா, ஹியூமன் ரிசோர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது ஹெச்ஆரில் ஒர்க் பண்ணியிருந்துருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. காம்பன்சேஷன், ரெக்ரூட்மெண்ட்டு, ப்ரொமோஷனு, ரெட்ரைவல் ப்ராசஸிங்கு, இது எல்லாத்துலேயும் நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா இருக்கணுன்றது எதிர்பார்க்குறாங்க. கேண்டிடேட்ஸ் ஏற்கனவே ஐடி பார்க்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, கார்ப்பரேட் செக்டார்லேயோ இல்லை பப்ளிக் செக்டார்லேயோ ஒர்க் பண்ணியிருந்தீங்களா உங்களுக்கும் ப்ரிஃபரன்ஸ் வழங்கப்படும்ன்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. நல்லபடியாக எம்ப்ளாய்மெண்ட்டு லாஸு, காம்பன்சேஷன், ஆர்கனைசேஷனல் பிளானிங்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஓவராலாக டெய்லி ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஆஃபீஸை நல்லபடியாக நிர்வகிக்க தெரியணும், டீமை சப்போர்ட் பண்ண தெரியணும், ட்ராவல்ஸு, மீட்டிங்ஸு, ஈவெண்ட்ஸு இதெல்லாமே ஆர்கனைஸ் பண்ண தெரியணுன்றது எதிர்பார்க்குறாங்க. லீடர்ஷிப் ஸ்கில்ஸுமே இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மெட்ரிகுலேஷன், எஸ்எல்சி, ஹெச்எஸ்சி, யூஜி டிகிரி, பிஜி டிகிரி இது எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படின்றது எதிர்பார்ப்பு. சரிங்களா? இங்கே 10th 12th யூஜி, பிஜி, ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் இது எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இல்லையா, இதைத்தான் அவங்க டீட்டெயில்டாக இங்கே கொடுத்துருக்காங்க. லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன், நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? உங்களோட குவாலிஃபிகேஷனும் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் அவங்க உங்களை செலக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் செலக்ட் பண்ண பிறகு இன்டர்வியூ தான் டேரெக்டாக இருக்கும், ஷார்ட்லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்ஸை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சென்னையிலையோ இல்லை கோயம்புத்தூர்லேயோ இன்டர்வியூ நடக்கும், தமிழில் இல்லை இங்கிலீஷில் இன்டர்வியூ நடக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? டாக்குமெண்ட் வரப்போ உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய பாஸ்போர்ட்டு இதெல்லாமே எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அவ்வளோதான் மக்களே, இதைத்தான் உங்ககிட்டேருந்து எதிர்பார்க்குறாங்க. மறக்காமல் போங்க, அப்ளை பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.